வணக்கம். வி ஸ்டுடியோ தேர்தல் களத்திற்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். என்னதான் நடக்கின்றது அதிமுகவில்? முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுக கட்சியில் இருந்தார். அவரை தொடர்ந்து டாக்டர் மைத்ரேயன், இப்படி தொடர்ச்சியாக பல தலைவர்கள் அணிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அடிமட்ட தொண்டரின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு மிக கட்டுக்கோப்பாக விளங்கிய கட்சி இன்றைக்கு அனைவராலும் ஒரு விமர்சன பொருளாக இருந்து வருகிறது. மேலும் ஓபிஎஸ் அவர்களுடைய என்டிஏ விலகல் என்பது ஒரு முக்கிய கருத்து. மேலும் அண்ணாமலை மாற்றம் பாஜகவிற்கு பெருத்த சரிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திரு செல்லூர் ராஜு அவர்கள், திரு தம்பிதுரை அவர்கள், மேலும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் அதிருப்தியில் இருப்பதாக சில வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் மௌனமாக சில காய்களை நகர்த்துவதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இன்றைய பொழுதில் தேர்தல் என்று வந்துவிட்டால் அது திமுகவுக்கே சாதகமாக விளங்கும் என்று பல்வேறு அரசியல் கட்சி வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் 2% பெற்றிருந்த பாஜகவினுடைய வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட 10லிருந்து 12% உயர்த்தியவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை மத்திய பாஜக தலைமை செய்ய தவறிவிட்டது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக விளங்குகின்றது. மேலும் செங்கோட்டையன், தங்கமணி, செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி மற்றும் தம்பிதுரை ஆகியோர் ஓபிஎஸ்ஸுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் செய்திகள் வருகின்றது. போகிற போக்கை பார்த்தால் அதிமுக 1, அதிமுக 2 என்று 2 அணிகளாக போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். மேலும் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், கே.பி. முனுசாமி ஆகியோர் ஏதோ வேண்டா வெறுப்பாக அரசியல் கூட்டணியில் தொடர்வதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் போகிற போக்கை பார்த்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு முக்கியமல்ல, நமதுக்கு அதிமுக கட்சியை கைப்பற்றுவதே முக்கியம் என்று இபிஎஸ் நினைக்கின்றாரோ என்று சில அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர்.பி. உதயகுமார், அதிமுக சில்லு சில்லாக சிதறண்டு போயிருக்கிறது என்று அவர் கூறிய கருத்து பல அரசியல் பார்வையாளர்களை கூர்ந்து உன்னிப்பாக கவனிக்க வைக்கிறது. மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் அதிமுக தொண்டர்களுக்கும் பிடிக்கவில்லை, பாஜக தொண்டர்களுக்கும் பிடிக்கவில்லை. அண்ணாமலை சொன்னது போல அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்திருந்தால் இப்பொழுது நன்றாக போய்கொண்டிருந்திருக்கும் என்று பல அரசியல் நோக்கர்கள் கூற ஆரம்பித்து விட்டனர். அது மட்டுமில்லாமல் பாஜகவினுடைய தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்று பிறகு அவர் அதிமுகவினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் என்று சில அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இப்படி அதிமுகவில் பிளவு மேல் பிளவு, பாமகவில் பிளவு, இவையெல்லாம் திமுக கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தரப்போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அறிஞர்கள் கூறி வருகின்றனர்.